இந்த பாகவத கதைகள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கா. இதுல குந்தி வந்து பகவானை ஸ்துதி பண்றா, கிருஷ்ணரை ஸ்துதி பண்றா. இந்த கிருஷ்ணரை ஸ்துதி பண்ணும்போது அதுல வந்து அவ சொல்றா, எனக்கு நிறைய துக்கத்தை கொடு. நான் துக்கம் வரும்போது எனக்குள்ள வைராக்கியம் வருது. எப்பயுமே இந்த வைராக்கியமும் ஞானமும் எப்போ வரும்னா, எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு மேல நம்பிக்கை இழக்கிறோமோ, எப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதோ, அப்பெல்லாம் ஞானமும் வைராக்கியமும் வரும். ஆனா அது க்ஷண நேரம் தான் இருக்கும். ஆனா அது இருக்கிறச்சே நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். அதை வந்து குந்தி நல்லா உணர்ந்திருந்தா. குந்தி அதனால கிருஷ்ணன்ட்ட கேட்குறா, எனக்கு நிறைய துக்கத்தை கொடு. எப்பயுமே விரக்தி வந்து உன்னையே தேடின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கணும்னா எனக்கு எப்படியாவது துக்கத்தை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறா. எல்லாரும் அதெல்லாம் ஆச்சரியமா பார்க்குறா, சுத்தி இருக்கிறவாள்லாம். ஓ, இப்படித்தான் பகவானை வேண்டிக்கணுமா? பஞ்ச பாண்டவர்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு. குந்தி கேட்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அது அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாராம், என்னத்த ஆச்சு உனக்கு? ஏதாவது புத்தி கித்தி பேதலிச்சு போயிடுதா? எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படிங்கும்போது, நான் உனக்கு அத்தை அப்படிங்கிறதெல்லாம் நீ கூப்பிடுறது இருக்கட்டும், நீ யாருன்னு எனக்கு தெரியும்ப்பா, நீ தான் அந்த பரபிரம்மம். நீ எங்களுக்காக இங்க இறங்கி வந்து உன் கருணையினால எங்களோட எல்லாரோடையும் சரிசமமா பழகின்னு இருக்க அப்படின்னு குந்தி ஸ்துதி பண்றா.